அவன் டோக்கனுக்கு 8000 தர்றாங்கிறத நம்புற, அவன் 10,000 தர்றாங்கிற நம்புற, பிரிட்ஜ் தர்றாங்கிறத நம்புற, தாலிக்கு ஒரு பவன் தங்கம் தர்றாங்கிறத நம்புற, 2000 தர்றாங்கிறத நம்புற, 2500 தர்றாங்கிற நம்புற. ஆனால் நான் வீட்டுக்கு வீடு ஒரு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்றேன், நம்பு. ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தருகிறேன், நம்பு. எப்ப சிரிப்பு வருது? ஏன் சிரிக்கிற? நான் தான் அரசாங்க வேலை தாரேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தாரேங்கிறேன். எப்படி தாரேன்னு சொல்றேன். அப்புறம் நீ நம்ப மாட்ட. உலகம் எப்படி ஆட்சி செய்து ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி அவன் பொருளாதாரத்தை எடுக்கிறான்னு நான் சொல்றேன். உன் பிள்ளை சொல்றேன், நீ நம்ப மாட்ட. வந்தவன் போனவனை நம்புற, உன் வயிற்றிலிருந்து வந்தவனை நம்ப மாட்ட, உன் கூட பிறந்தவனை நம்ப மாட்ட. பிரச்சனைங்க அங்கேதான். தமிழ்நாட்டில் நல்லா கவனிச்சுக்க, சாராயம் விற்கிறதுல ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் வருது. பால் விற்கிறதுல 3 லட்சம் கோடி வருமானம் வருது. இப்போ நம்ம எந்த பக்கம் நிக்கலாம்? சாராயம் விற்பமா, அதை மூடிட்டு பால் விற்பமா? எதை விற்கலாம் சொல்லு? பால். சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். எங்க நிக்கலாம்? பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி தான். ஆனா நாம வந்தா 6-7 லட்சம் கோடியா பெருக்கலாம். உலக நாடுகளுக்கு பாலை ஏற்றுமதி செய்யலாம், பிற மாநிலங்களுக்கு. உனக்கு